வந்தார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம். அங்கே புதிய ஏற்பாட்டில் கூட அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சின்ன பிள்ளையாக அல்ல, ராஜாதி ராஜாவாக அவர் வீட்டிருக்கிறார். பரிசுத்தாவியாக எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே தான் வருகிறார். தாயின் கற்பத்தில் உருவாகும் முதலே அவர் எங்களை சந்தித்தார், எங்களை கண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதன் பின் அந்த பிறப்பின் சின்ன குழந்தையாக பிறந்த பிறகு நாங்கள் வாலிப வயதை அடைந்தோம். வாலிப வயதில் கூட ஆபத்துக்களில் இருந்து அதிசயம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பின்னால் ஒரு கரம் கிரியை செய்து கொண்டே இருந்தது. ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாக நாங்கள் மாறும் போது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாலிப வயதை அவர் பாதுகாத்தார். மிகவும் கவனமாக எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். அதன் பின்பு அந்த ஆண்டவர் இன்றைக்கு முதிர் வயது வரைக்கும் அதிசயமானவராக என் வாழ்க்கையில் இருக்கிறார். சின்ன பிள்ளையிலிருந்து பாதுகாத்து என்னை காத்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கும் முதிர் வயதை நான் அடைந்து விட்டாலும் அவர் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அதிசயமானவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் 2026 வருடத்திலும் அவர் அதிசயங்களை செய்ய காத்து கொண்டே இருக்கிறார். அந்த அதிசயமானவர் என்னென்ன அதிசயங்களை செய்தார் என்பதை முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை அதிசயமாக அவர் தீர்த்து வைத்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது கானா ஊரில் முதலாவது அற்புதத்தை இயேசுவாக அவர் வந்து வாலிப வயதிலே அவர் செய்தார் என்பதை நாங்கள் காண்கிறோம். ஒரு குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டது. ஒரு பெரிய கல்யாணம். அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு அவருடைய தாயும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று அதிலே நாங்கள் வாசிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அங்கே அந்த இடத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் திராட்சை ரசம் கொடுத்தாயிட்டு வந்த ஜனங்கள் கூட வந்துட்டாங்க என்று நினைக்கிறேன்னா, ஏனென்றால் திராட்சை ரசம் தீர்ந்து போயிட்டு. முக்கியமான பானம் அங்கே திராட்சை ரசம். அந்த பானம் தீர்ந்து போனால் அந்த கல்யாண வீட்டில் ஒரு பெரிய குறைபாடு. அந்த நேரத்தில் அந்த மக்கள் வந்து மிகவும் கவலையோடு அங்கே அவருடைய தாய் மரியாளிடம் சொல்லுகிறார்கள், குறைவுபட்டு விட்டதே என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை வாசிக்க கேட்போம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென். அங்கே ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அவருடைய தாய் பதட்டமாக சொல்லுகிறார். ஒருவேளை இனத்தவராக இருக்கக்கூடும். அங்கே வந்து பதட்டமாக சொல்லுகிறார், ஐயோ திராட்சரசம் மகனே முடிந்து விட்டதே, இந்த மக்கள் வெட்கத்துக்குள்ளாக போறாங்களே, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அதிசயமான தேவன். அவர் உடனே அந்த அற்புதத்தை செய்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன காரியம், என் வேலை இன்னும் வரவில்லை. யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே வருஷ கணக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். ஒரு குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். பண பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே கலக்கம், குடும்பத்திலே கலக்கம். உங்களுடைய கலக்கம் குடும்பத்தையும், அங்கே ஒரு மகனுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அது தாய்க்கும் தகப்பனுக்கும் பிரச்சனையாக போகிறது. அதே நேரத்திலே தாய் தகப்பனுக்கு பிரச்சனை என்னும் போது பிள்ளைகளுக்கு அது பெரிய கலக்கமாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் தானே ஆண்டவர் இயேசு உடனடியாக பதில் கொடுக்காமல் இருக்கக்கூடும். அது 3 வருஷம், 4 வருஷம், 1 மாதம், 2 மாதம், இப்படி அந்த விண்ணப்பம் அங்கே நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்போம். அது நிறைவேறாது. ஏனென்றால் இந்த பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்வேன். ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அதிசயமானவர் தான், அற்புதமானவர் தான். ஆனால் அவருடைய வேலை எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும். அதுக்கு நாங்கள் 46:1 சொல்லுகிறது, நீ அமர்ந்திருந்து, 46:10 சொல்லுகிறது, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துக்கொள். அவரை தேவன் என்று நாங்கள் அறியத்தக்கதாக எங்களுடைய ஜெப விண்ணப்ப
பதில் சில வேளை பிந்தி போகலாம். பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியம். அதன் பிறகு நாங்கள் வாசிக்க கேட்போம், திராட்சை ரசத்துக்கு முடிந்து விட்டது. மரியாள் வந்து சொன்ன உடனே என் வேலை வரவில்லை என்று சொன்னார். அதன் பின் என்ன அதிசயம் நடந்தது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். முக்கியமான காரியம். அதன் பிறகு தாயார் போய் சொல்லுறாங்க, என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் அப்படி சொல்வது இல்லையா? நீ இந்த காரியத்தில் தவற விட்டாய், இதை நீ சரியாக செய், நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ எனக்கு கீழ்ப்படி, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இன்றைக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு விருப்பமான மாதிரி நினைத்தால் ஆலயத்துக்கு போவது, நினைத்தால் வேதம் வாசிப்பது, இது சரி வராது. இந்த கிறிஸ்தவ ஜீவியம் போலியான ஜீவியமாக வாழ்க்கையாக இருக்கிறது. தயவு செய்து நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் கிரியை செய்ய எங்களுக்கும் அவர் நிபந்தனைகளை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்கே அவருடைய வேலை வந்தது. அங்கே 6 கச்சாடி வெறுமையாக இருந்தது. அந்த வெறுமையான கச்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள் என்றவர் சொன்ன போது தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அது வேலைக்காரருக்கு மட்டும்தான் அந்த அதிசயம் தெரியும். வீட்டுக்குள் கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்ன போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. அதிசயம் அல்லவா? ஆச்சரியம் அல்லவா? இப்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லையா? நடக்காது. இது இப்படி ஆகும் என்று நாங்கள் கேட்கும் போது அங்கே அந்த அதிசயம் நடந்து முடிந்து விடுகிறது. ஏனென்றால் அவர் அதிசயமானவர்.